Hi students, இன்னைக்கு நம்ம 11th standard economics important 5 mark questions பார்க்க போகிறோம். எப்பவுமே 5 mark question தான் நம்மளுக்கு ஸ்கோர் அதிகம் பண்ணும். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்குன்னா elaborate the nature and scope of economics. இது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் லெசனில் இருக்குது. பல முறை படிச்சிருப்போம் இந்த கொஸ்டினை. நேச்சர் அண்ட் ஸ்கோப் ஆஃப் எக்கனாமிக்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு கொஸ்டின். டிஸ்கஸ் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ரூரல் எக்கானமி. ரூரல் எக்கனாமிக்ஸ் லெசனில் இருக்குது, 10th லெசன் வரும். ஸோ டிஸ்கஸ் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ரூரல் எக்கானமி. அதில் நம்ம ஆல்ரெடி இன்னொரு கொஸ்டின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ரூரல் எக்கானமி படிச்சிருப்போம், இன்டிப்னஸ் படிச்சிருப்போம். ஸோ இது மூணுமே அந்த லெசனில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் த லா ஆஃப் டிமாண்ட் வித் டயக்ராம். லா ஆஃப் டிமாண்ட் இன் செகண்ட் லெசனில் இருக்குது. அது வெரி 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 இம்பார்ட்டன்ட். நமக்கு பல முறை நம்மளுக்கு கொஸ்டின் பேப்பரில் வந்திருக்கு. அதுக்கடுத்து எக்ஸ்பிளைன் ப்ரைஸ் அண்ட் அவுட்புட் டிட்டர்மின் அண்டர் மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன் வித் த ஹெல்ப் ஆஃப் டயக்ராம். இது 5th லெசனில் இருக்குது. ஆல்ரெடி நம்ம முன்னாடி வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன். 5th லெசன்லேருந்து நமக்கு பர்ஃபெக்ட் காம்படிஷன்லையும் கேட்கலாம், மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன்லையும் ப்ரைஸ் அண்ட் அவுட்புட் ஹவு டிட்டர்மின்ட் அப்படின்னும் கேட்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தா லிஸ்ட் அவுட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஐசோகுவாண்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் டயக்ராம். illustrate the law of diminishing marginal utility with the diagram. இது நமக்கு செகண்ட் சாப்டரில் இருக்குது. நம்ம எப்படி law of demand படித்தோமோ அதே மாதிரி law of diminishing marginal utilityயும் very very important question. Discuss the short run cost curve with the suitable diagram. இது ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன். இந்த கொஸ்டின் வந்து நமக்கு 4th லெசனில் இருக்குது. 4th லெசனில் அந்த டிவிசி டிஎஃப்சி அப்படின்னு நம்ம ஒரு சம் போட்டிருப்போம் இல்லையா, அதில் வரக்கூடிய ஃபார்முலாஸை எழுதி நம்ம டயக்ராம் வரைஞ்சாலே இந்த கொஸ்டினுக்கு போதுமானது. Describe the qualitative aspect of population. இது நமக்கு 11th லெசனில் இருக்குது. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் இது. பாப்புலேஷன் பற்றி அதை பற்றி படித்தனாலே நீ ஈஸியாக எழுதிடலாம். அதுக்கடுத்து bring out the features of perfect competition. 5th லெசனில் இருக்குது. நம்ம படித்தோம் இல்லையா எப்படி வந்து ப்ரைஸ் அண்ட் அவுட்புட் டிட்டர்மின் பர்ஃபெக்ட் காம்படிஷன் சொல்லிட்டு, அதே மாதிரி இதுவும் ஒரு முக்கியமான கொஸ்டின், ஃபீச்சர்ஸ் ஆஃப் பர்ஃபெக்ட் காம்படிஷன். அதுக்கடுத்த கொஸ்டின் what are the ideas of information and communication technology used in economics. 12th லெசனில் இந்த கொஸ்டின்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கண்டிப்பாக இந்த ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும் 12th லெசனில் இருந்து. அதுக்கடுத்து எக்ஸ்பிளைன் த மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி தியரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். இதுவும் நிறைய முறை பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அண்ட் எக்ஸ்பிளைன் அபவுட் த காந்தியன் எக்கனாமிக் ஐடியாஸ். இது 7th லெசனில் இருக்குது. காந்தியன் எக்கனாமிக் ஐடியாஸ் இருக்கும் அண்ட் நேரு எக்கனாமிக் ஐடியாஸ்னு இருக்கும். இது ரெண்டுத்துலேருந்து ஒன்று கண்டிப்பாக கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் டிஸ்கிரைப் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் 5-year பிளான் இன் இந்தியா. ஸோ இது நமக்கு 8th லெசனில் இருக்குது. 5-year பிளான் பர்ஃபார்மன்ஸ். இந்த கொஸ்டினும் நிறைய முறை கேட்டிருக்காங்க. எக்ஸ்பிளைன் த ஆப்ஜெக்டிவ்ஸ்